அரவணாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பிப்ரவரி 14 காதலர்கள் தினம். இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ஒரு வாரமாகவே ஒரு பாட்டு ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுல இருந்து ரொம்பவே ஃபயராக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் நடித்து வெளியாகக்கூடிய படம். யார் அந்த 2 பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் பிக் பாஸ் சீசன் 4 உடைய ரன்னர் அப் அண்டு அல்டிமேட் சீசன் அல்டிமேட் 1 வின்னர் பாலாஜி முருகதாஸ் அவர்களும், ரக்ஷிதா சீசன் 6ல வந்து ரக்ஷிதா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ரக்ஷிதாவுடைய கணவர் வந்து சீசன் 7ல கலந்துக்கிட்டாரு தினேஷ். 2 பேருக்கு விவாகரத்து நடந்துருச்சு. அது எல்லாமே ஒரு தனியான ஒரு சாப்டர். இவங்க 2 பேர் நடித்து வெளியாகக்கூடிய ஒரு படம். பாலாஜி இதுக்கு முன்னாடி ஒரு படம் நடிச்சிருக்காரு. அது பெருசா வெளியாச்சா இல்லை வெளியாகி ஊத்திக்கிச்சான்னு தெரியல. இது 2வது படம் நான் நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக இருந்தால் சொல்லுங்க, தப்பாக இருந்தாலும் சொல்லுங்க. ரக்ஷிதா இதுக்கு முன்னாடி 2 படங்கள் நடிச்சிருக்காங்க. உப்பு கருவாடு அப்படிங்கிற ஒரு படமும் இன்னொரு படமும் நடிச்சிருக்காங்க. இது 3வது படம் அவங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த படத்தை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய கதை, அந்த கதாபாத்திரத்தின் பெயர், பாலாஜி முருகதாஸ் அவர்களுடைய கதாபாத்திரம் ப்ளஸ் அவருடைய பெயர், அந்த படத்தில் அவர் என்னவா இருக்காரு, அவருடைய பெயர் என்ன, அண்ட் ரக்ஷிதா அவர்களுடைய நடிப்பு. ஒரு சினிமா வாய்ப்புக்காக, ஒரு பட வாய்ப்புக்காக இந்த லெவலுக்கு ஒருத்தவங்க இறங்குவாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு ரக்ஷிதாவை வறுத்தெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ரக்ஷிதா என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த படத்தில் நம்ம பார்க்கணும். முதல்ல இந்த படத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர். இதில் ஹீரோ வந்து பாலாஜி முருகதாஸ். அவருடைய கேரக்டர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஷாக்கு கொடுக்குறாரு டைரக்டர். காசி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த காசி அப்படிங்கிற கேரக்டர் வந்து தெரியாதவங்க, சோஷியல் மீடியா இருக்குது, ஃபோனில் இருக்குது, காசி அப்படிங்கிற ஒரு பேரை போட்டிங்கன்னா யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். தெரிஞ்சவங்களுக்கு ஓகே. இப்போ காசி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் என்னென்னா, ஒரு சீரியல் ரேபிஸ்டுடைய நேமு. இப்போ ஜெயிலில் தான் இருக்கிற தலைவர். கிட்டத்தட்ட 600 பெண்களுக்கு மேலே ரேப் பண்ண ஒரு ரேபிஸ்டினுடைய நேம் தான் காசி. ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பெயர். அதை வந்து எதுக்காக ஹீரோவுக்கு வச்சுருக்காங்க? அப்போ அந்த மாதிரி ஒரு படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ட்விஸ்ட் என்ன வச்சுருக்கிறாங்கன்னு பாருங்களேன். அவருடைய ரோல் என்ன தெரியுமா? அவர் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். அதுலேயும் இந்த கீரோப்ராக்டிக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோஸ் கொட்டி கிடக்குது, நீங்கள் பாருங்கள். இந்த கீரோப்ராக்டிக் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்றும் இல்லைங்க. இப்படி நம்ம வந்து நெட் ஒடிக்கிறோம்ல, இதை ஒரு டாக்டர் மாதிரி ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் ஒருத்தர் வந்து உங்களுக்கு உடச்சி விடுவார். இது இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் வந்து நெட்டு உடைச்சி அந்த கெட்டால் போன் அலைன்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பயங்கரமாக வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த படத்தில் பாலாஜி முருகதாஸ் வந்து ஒரு கீரோப்ராக்டிக் பண்ணக்கூடிய ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். அவருடைய பெயர் காசி. படத்தில் 4 ஹீரோயின்ஸ். சுரேஷ் சக்கரவர்த்தி போலீஸாக நடிச்சிருக்காரு. ஸோ பிக் பாஸ்ல இருந்தவங்க, சீரியலில் நடித்தவங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. ப்ரோமோஸ் பார்த்துப்பீங்க நீங்கள், வந்து ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா படத்தினுடைய கதை வந்து எங்கே போகுதுன்னா, 4 ஹீரோயின்ஸ் இருக்காங்க, யாரோ ஹீரோவை தாக்குறாங்க, ஒரு குப்பை மேடு இருக்குது, அங்கே ஒரு டெட் பாடி இருக்குது, ஹீரோவை காணும். படத்தில் ஹீரோவை காணும். காசி அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காணும். பெற்றவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த காதலிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து காசியை பற்றி சொல்கிறாங்க. ரக்ஷிதா குழந்தையோட வராங்க. அதில் ரக்ஷிதாவோட கேரக்டர் என்னன்னு தெரில, குழந்தையோட வராங்க. வந்து காசி எனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்லி அவரை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு அவங்க சொல்ல, இன்னொரு ஹீரோயின் வந்து காசி வந்து எனக்கு நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி, நம்ம சாக்ஷி அகர்வால் இவங்களும் பிக் பாஸ் சீசன் 2 அப்படின்னு நினைக்கிறேன், யாஷிகா ஆனந்த், ஐஸ்வர்யா தத்தா இவங்க கூடலாம் வந்த ஒரு கேரக்டர். அவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்ல, இன்னொருத்தவங்க வந்து என்னுடைய லவ்வர் காசி தான் எனக்கு உலகம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பெயருக்கேற்ப பாலாஜி முருகதாசனுடைய ரோல் வந்து இந்த படத்தில் ஒரு டிப்பிக்கலான ஒரு பிளே பாய் ரோல் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. சரிங்களா? இதை தாண்டி இன்னொரு விஷயம் தான் அந்த கேரக்டருடைய பேர். அந்த பேருக்கு ஏற்ப சில விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இப்போ ரிவ்யூவர்ஸ்லாம் இருக்காங்க. நிறைய பேர் அவங்கெல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, ட்ரெய்லரை வச்சே இது வந்து ஃபேமிலி பார்க்கக்கூடிய படமா இல்லை கில்மா படமா, இந்த படத்தை நாங்கள் எதுக்காக பார்க்கணும், ஏன் இந்த டாபிக் வருது, ஏன் இந்த பேச்சு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரக்ஷிதா அவர்களுடைய நடிப்பு. படத்துல இருந்து ஒரு பாட்டு வெளியிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு பாட்டு தான் வந்திருக்கு, மெது மெதுவாய் அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டுல பாலாஜி முருகதாஸ் அவர்களும் ரக்ஷிதா அவர்களும் தான் கேமியோ பண்ணியிருக்காங்க. இதுல
உச்சக்கட்ட ஆபாசம் அப்படின்றத தாண்டி உச்சக்கட்ட ஒரு அப்படிதான் சொல்ல முடியாது, வேற எப்படி சொல்ல முடியாது. ரக்ஷிதா அவர்கள் இந்த லெவலுக்கு இறங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்களை நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதை பற்றி ரக்ஷிதா கிட்டையும் கேட்டிருக்கிறாங்க, பாலாஜி முருகதாஸ் கிட்டையும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ சினிமாவில் பயங்கரமான காம்படிஷன் இருக்கு. நிறைய ஹீரோயின்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. ஹீரோக்கு பஞ்சம் இருக்கு, ஹீரோயின்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. எல்லா ஸ்டேட்ல இருந்தும் கூப்பிட்டு வராங்க. மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டில் நடிக்கக்கூடிய ஹீரோயின்ஸ் யாருமே தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கிடையாது, எல்லாருமே திராவிட பெண்கள் தான். மற்ற ஸ்டேட்ல இருந்து கொண்டு வரக்கூடிய ஆட்கள் மோஸ்ட்லி கேரளால இருந்து வருவாங்க, பெங்களூர்ல இருந்து வருவாங்க. இப்படியான ஆட்கள் தான். ரக்ஷிதாவும் ஒரு கன்னடிகா, கன்னடத்தை சேர்ந்த ஒரு நடிகை தான். அங்கே இருந்து இங்கே வந்து தான் பிக் பாஸ்குள்ளே வராங்க. அதுக்கப்புறமா இங்கே சரவணன் மீனாட்சி சீரியலில் நடிக்கிறாங்க. இப்படி இங்கே கொஞ்சம் ஃபேமஸாக வராங்க. அதுக்கப்புறமா 2 படங்கள் நடிக்கிறாங்க. இது 3வது படம். பிக் பாஸ் வாய்ப்பு, தினேஷ் அப்படிங்கிற ஒரு நடிகருடைய திருமணம், விவாகரத்து, இப்படி போயிட்டு பிக் பாஸ்குள்ளே வந்த ரக்ஷிதா வந்து அதுக்கப்புறம் பெருசாக எங்கேயுமே ஷைன் பண்ணலை. ஸோ சினிமாக்குள்ளே வரணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. ரக்ஷிதாவுக்கு வயசாயிருச்சு ஒரு பக்கம், அது இருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை எப்படியாச்சும் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடியில் இருக்காங்களோ அப்படின்ற கேள்விகள் தான் இந்த இடத்துல நமக்கு எழும்புது. ஏன்னா பிக் பாஸ்குள்ள நடிக்கும் போது கூட ராபர்ட் மாஸ்டர், ரக்ஷிதா அப்படிங்கிற ஒரு விஷயம் போச்சு. அங்க கூட அவங்க எந்த விதமான ஆபாசமும் காட்டல. மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோ அப்படிங்கிறதுனால ரக்ஷிதா வந்து நம்ம சரவணன் மீனாட்சியில இருந்து பார்த்து ஒரு ஹோம்லியான ஒரு கேர்ளாவே நம்ம பார்த்துட்டோம். பட் இந்த படத்துல அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களுக்கு இருந்த நெருக்கடி. எப்படியாச்சும் இந்த சினிமா ஃபீல்ட்ல நம்மளும் ஒரு முத்திரையை பதிக்கணும் அப்படின்னும் போது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ண தேவையில்லை. அதுக்கு அவங்க என்ன மாதிரியான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னா, நான் ஒன்றும் பெருசாக தப்பு பண்ணலையே, இதெல்லாம் வந்து சகஜம் தானே அப்படிங்கிற மாதிரியான பதில்கள் வந்து ரக்ஷிதாவிடமிருந்து வந்திருக்கு. ஆனால் இதை பார்த்த ரக்ஷிதாவை பார்த்து ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கும் இல்லையா, அந்த ரக்ஷிதாவை பார்த்த அவர்களுக்கு இந்த ரக்ஷிதாவை சுத்தமாக பிடிக்கல. பயங்கரமான விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஒரு வாய்ப்புக்காக இவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருவீங்களா, இவ்வளவு கேவலமாக போயிருவீங்களா, இவ்வளவு ஆபாசமாக நீங்கள் நடிக்கணுமா, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு ரக்ஷிதாவை உருட்டி பரட்டிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்க, சீரியஸாகவே அப்படிதான் இருக்கு. ரக்ஷிதா கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல. ஸோ அவங்க இதை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னா ஒரு காமன் பீப்புளாக என்னுடைய கருத்துமே இருக்கும். பட் இருந்தாலும் முன்னாடியே சொன்ன மாதிரி சினிமா அப்படின்னும் போது பெண்களுக்கு அங்கே ஏகப்பட்ட போட்டி இருக்கு. ஒரு பக்கம் டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ பெருசாக டிமாண்ட் கிடையாது. ஃப்ரீயாக நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க. நடிப்பு துறையை தேடி வரக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை பெண்கள்ல அதிகமாகவே மாறி போச்சு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அங்கே என்ன ஆகுதுன்னா காம்படிஷன் ஜாஸ்தி ஆகுது. ஒரு பக்கம் ஒரு காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சுன்னா அங்கே டிமாண்ட் இருக்கும். டிமாண்ட் இருக்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அங்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ பெண்கள் கிடைக்கிறதே ரேர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்கும் பொழுது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் வந்துச்சு. இப்போ அது எப்படி மாறி போச்சு அப்படின்னா, நிறைய பேர் இருக்காங்க, நீ இந்த விஷயத்த பண்றியா இல்லையா சொல்லு, அடுத்த ஆளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்து இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுனாலையும் ரக்ஷிதா இந்த முடிவுக்கு தள்ளப்பட்டாங்களோ. ஏன்னா திருமண வாழ்க்கையில் இருக்கும்போது ரக்ஷிதா இந்த மாதிரி கிடையாது. என்னைக்கு அவங்க வந்து விவாகரத்து வாங்கினாங்களோ அன்னில இருந்து ரக்ஷிதாவுடைய ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் நல்லாவே நமக்கு தெரியுது. இந்த படம் அது இன்னும் நமக்கு நல்லாவே காட்டுது. இன்னொரு பக்கம் ஹீரோவை நம்ம பார்க்கணும், பாலாஜி முருகதாஸ் அவர்கள். பாலாஜி முருகதாஸுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்னு தெரில. நாளைக்கு ஏதோ வேலண்டைன்ஸ் டே அதுவுமா இன்னைக்கு அது ரிலீஸ் ஆகுது. நம்ம படம் எப்படி இருக்குதுன்றத ரிவ்யூ பார்த்துட்டு நம்ம ஒரு வீடியோ வேணால் போடலாம். இந்த பக்கம் இவர்கிட்ட ஒரு பேட்டியில் ப்ரெஸ் மீட்டில் ஒரு விஷயங்கள் கேட்குறாங்க. இந்த படத்தில் ஆபாச காட்சிகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது பாலாஜி என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? டைரக்டர் என்னை வாழ சொன்னார், அதனால் நான் வாழ்ந்திருக்கேன். என்னமோ ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு கிண்டலாக பேசுகிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. இப்படி வாயை விட்டு பின்னாடி புண்ணாக்கிக்கிட்டு வாய்ப்பே கிடைக்காம ஆள் அடையாளமே இல்லாமல் அட்ரஸே இல்லாமல் போகக்கூடிய ஆட்களை நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அஸ்வின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மறந்துருக்க மாட்டீங்க. இதே விஜய் டிவி மூலமாக புகழ்பெற்று குக் வித் கோமாளி அப்படி இப்படின்னு வந்து செம்பி அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்து ஒரு படம் அவர் நடிக்கிறாரு. அந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் தேவையில்லாத ஒரு வாய் விட்டாப்புல. என்ன வாய் விட்டார்? நான் இது வரைக்கும் ஒரு 40 கதை கேட்டிருப்பேன், அந்த 40 கதை கேட்டு தூங்கிட்டேன். இந்த ஒரு கதையில் மட்டும்தான் நான் தூங்காமல் இருந்தேன், அது வந்து டைரக்டரோட ப்ளஸ், அதனால தான் இந்த படத்தை நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பெருசாக தன்னை என்னமோ ஒரு விஜய் மாதிரியோ அஜித் மாதிரியோ பீத்திக்கிட்டு பேச போய்
ஏண்டா உள்ள வரதுக்கு முன்னாடி உனக்கு இவ்வளோ வாயா அப்படின்னு சொல்லி அதோட போன வாழ்க்கை இது வரைக்கும் அஸ்வினுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடைக்கல. இவர் இப்போ அடுத்து பாலாஜி முருகதாஸ் வந்து இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னும் போது ப்ரெஸ் மீட்டில் ப்ரெஸ்காரங்களை அணுகும் பொழுது எந்த அளவுக்கு நம்ம பொறுப்பாக பதில் சொல்லணும். ஆனால் டைரக்டர் நான் வாழ சொன்னாரு, நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னா பிட்டு படத்தில் நடிச்சுட்டு போயிடலாமே. அதில் நீங்கள் இன்னும் வாழலாம் இல்லையா? இதை விட அதில் உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தியாச்சே. பொறுப்போட பதில் சொல்ல வேண்டாமா? சரி ஓகே, அது அந்த கதைக்கு தேவைப்பட்டது நாங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு நான் வந்து டைரக்டர் வாழ சொன்னாரு, நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்ற மாதிரியான இந்த திமிர் பிடிச்ச பதில் இருக்கு இல்லையா, இது வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயங்களா இருக்கு. ஸோ ஒரு பக்கம் பாலாஜி முருகதாஸ் இதற்காக ரோஸ் செய்யப்பட்டுக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் ரக்ஷிதா அவர்கள் ஏன் இதை செஞ்சீங்க, ஏன் இந்த மாதிரி இவ்வளவு கீழே ஏன் போயிட்டீங்க ரக்ஷிதா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் அவங்கள கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஸோ அதை செய்ய சொல்லி நிர்பந்தப்படுத்தி இவங்க ஓகே சொல்லி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. நிர்பந்தம் அப்படிங்கிறத தாண்டி இவங்க ஓகே, இவங்களுக்கு அது சரின்னு பட்டிருக்கு, அது அவங்க பண்ணியிருக்காங்க. பட் ஆஸ் ஏ ஆடியன்ஸாக நமக்கு பார்க்கும்போது அது பிடிக்காம தான் இருக்கும். ஸோ ஓகே, இது இப்போதைக்கு இந்த ட்ரெய்லர் அந்த பாட்டு இதை வைத்து மட்டுமே இவ்வளவு விமர்சனங்கள் எழும்பியிருக்கு. படம் நாளைக்கு, அதாவது February 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதில் தெரிஞ்சிடும் இது எந்த மாதிரியான கதை, இவருடைய கேரக்டர் பேர் எதுக்காக காசின்னு வச்சாங்க, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன கொடுக்க போகிறாங்க, அதுவும் கீரோப்ராக்டிக் பண்ணக்கூடிய ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட். ஏன்னா அந்த ரோல் பாருங்க, நல்லா வந்து பேஷண்ட் கூட நெருக்கமாக அங்கே இங்கே டச் பண்ணக்கூடிய ஒரு ரோல். படத்தில் முக்கியமாக பாலாஜி வந்து பெண்களுக்கு தான் அதிகமான இந்த கீரோப்ராக்டிக் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு 4 ஹீரோயின்ஸ், இப்படி தான் படம் போகுது. எங்கே இது ட்விஸ்ட் அண்ட் டர்னில் எங்கே போய் முடிய போகுது, பாலாஜி அப்படிங்கிற அந்த காசி கேரக்டர் நல்ல விதமான ஒரு மெசேஜ் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல போகிறாரா, இல்லை உண்மையான காசியை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரக்ஷிதாவின் இந்த ஒரு முடிவு, இது ஒரு போல்ட் அட்டம்ப்டாக நீங்கள் பார்க்கலாம், இல்லை இந்த முடிவு தப்பான முடிவாக கூட நீங்கள் பார்க்கலாம். அது உங்களுடைய பார்வையில் நான் விடுறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சினிமா சார்ந்த செய்திகள் இவங்களுக்கும் பிக் பாஸுக்கும் சம்மந்தம் இருக்குன்றதுனால தான் இதை நான் இப்போ பேசியிருக்கேன். அண்ட் இது ரொம்ப பயங்கரமான ஒரு டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் ரக்ஷிதா ரக்ஷிதா ரக்ஷிதான்னு சொல்லிட்டு ரக்ஷிதாவை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். இது போன்ற டாபிக் வந்து பேசணும்னு சொன்னாலும் நான் பேச ரெடி. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் அரவிந்தன்.